வரைக்கும் நடந்த மேட்ச் இத்தனை பேர் ஜெயிச்சிருப்பாங்க. இவங்க இந்த 18 வருஷத்து வெறிய காமிச்சு இது வரைக்கும் இல்லாத ரெக்கார்டு பிரேக் பண்றாங்க. அதுல வந்து வாய்ப்பு 100% உண்டு. பெங்களூருக்கு இந்த ட்ரிப்பு ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, ஜெயிச்சாச்சுன்னு சொல்லுவேன். லாஸ்ட் 2 விளையாடுறான்ல, அவன் நேரம் நல்லா இருக்கா பார்க்கணுமே. இப்போ நான் சொல்றது பெங்களூர் அணிக்கு நேரம் நல்லா இருக்கு, மிச்ச அணி ஒத்தொத்தரும் என்னென்ன நேரம் நல்லா இருக்குங்கிறது இல்லை. இவனுக்கு ஃபுல்லாகவே இருக்கு, 100% இருக்குங்கும் போது மீதி 80-70 சொல்லி என்ன பிரயோஜனம்? பண்டைய காலத்தில் கஜினி முகமது இருந்தார். அவர் வந்து 1 தடவை 2 தடவை 3 தடவை படையெடுத்து கடைசியில் 18வது தடவை தான் ஜெயிச்சார். அதே மாதிரி இவங்களுக்கு அந்த ஜாதக அமைப்பு நான் அஸ்ட்ராலஜி பார்க்கறத சொல்லுவேன். இத்தனை வருஷத்தை விட 2025 வந்து பெங்களூருக்கு சாதகமாக இருக்கும். லைஃப்பில் மாதிரி தான் விளையாட்டும். ஒரே ஒருத்தன் ஜெயிச்சுட்டே இருந்தால் அது சுவாரஸ்யமே இல்லை. கஷ்டப்பட்டவனும் ஜெயிக்கணுங்க. ஜெயிக்கிறவன் ஜெயிக்கிட்டோம், அது பெருமை கிடையாது. கஷ்டப்பட்டு விளையாடி ஜெயிக்கிறான்ல, அதுதான் பெருமை. ஏன் இந்த தடவை இத்தனை வருஷம் நம்ம ஒருத்தரும் ஜெயிச்சிங்கல்ல, அப்போ அவனுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருந்திருக்கும். அந்த டீமுக்கு, அந்த டீம் லீடர் எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பான், எவ்வளோ வருத்தப்பட்டிருப்பாங்க. போன வாரமே கலக்கிட்டாங்க, அலப்பறை கொடுத்தாச்சு. அப்போ அந்த அலப்பறை நிற்காது. கண்டிப்பாக பெங்களூர் தான் ஜெயிக்க, மாற்றமே இல்லை.